பேசினா தீராத பிரச்சனையே இல்லைன்னு யாரோ சொல்லிட்டு போயிருக்காங்க. சொன்னவருக்கு நிச்சயமா கல்யாணம் ஆயிருக்காது. பேசுறதாங்க பிரச்சனையே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பெண்கள் ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் பேசுறாங்களாம், ஆண்கள் 7,000 வார்த்தை தான். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. காட்டுல ஒரு சிங்கம், பெண் சிங்கம் இருந்துச்சான். அது நடக்கும்போது எங்கேயோ கால் முள்ளு குத்தினதுனால அப்படி கொஞ்சம் விஸ்கி நடந்துச்சான். அதுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், நம்ம நட இன்னும் அழகா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒரு மானு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். மானை கூப்பிட்டு, மானே நான் நடக்கிறேன், என்னோட நடை எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். மானு பார்த்துட்டு, என்ன ராணி நீங்க இப்படி இழுத்து இழுத்து சப்பானி மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா சிங்கத்துக்கு ஒரே கோபமா, என்னது அப்படின்னு சப்புன்னு அரை விட்டு, என்னையா சப்பானி மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னோன்னா மான் அங்கேயே கதிகலங்கி விழுந்துருச்சான். இந்த பக்கம் பார்த்தா நரி. நரிக்கிட்டையும் அதே கேள்வி. நரி தானே ஸ்மார்ட் ஆச்சு. நரி சொல்லிச்சான், ராணி நீங்க நடக்கும்போது நயன்தாரா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கத்துக்கு கோமா, ஏன்டா நீ நயன்தாரா முன்னாடி பின்னாடி பார்த்திருக்கியாடா அப்படின்னு ஒரே நரியும் கீழே விழுந்துச்சான். மேல பார்த்தா ஒரு குரங்கு. சிங்கம் அதே கேள்வி கேட்டுதான். குரங்கு இப்படி சொன்னாலும் அரை விழுகுது, அப்படி சொன்னாலும் அரை விழுகுதுன்னு பேசாம காது கேட்காத மாதிரி இருந்து தப்பிச்சிருச்சான். அதனால் பெண்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், நான் அழகா இருக்கேனா, என் ஃப்ரெண்ட் என்ன அவாய்ட் பண்றாளா, இது போன்ற அதி முக்கியமான கேள்விகளுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். எங்களை கூட சேர்க்காதீங்க.